வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வருகை தந்திருந்தார். சரியான என்ட்ரி, மாஸ் என்ட்ரினே சொல்லலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் மக்கள் இடத்துலையும் சரி, தொண்டர்களும் சரி, தோழர்களும் சரி, வேற லெவலில் ரெஸ்பான்ஸ். அந்த அளவுக்கு தளபதி விஜய் வரவேற்றிருக்காங்க, வேற லெவலில் வரவேற்றிருக்காங்க. தளபதி ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் தளபதி ஒரு போஸ்ட் பண்ணாருங்க. மெர்சல் வெற்றிமாறன் மாதிரியே போஸ்ட் பண்ணார். வேற லெவலில் போஸ்ட். அதுக்கு பயங்கரமாக தொண்டர்கள் தோழர்கள் எல்லாமே ஆர்ப்பரிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமான போஸ்ட். அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வழி எங்குமே பார்த்தீங்க அப்படின்னா செமையான க்ரௌடு. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாருமே சரி, டிவிகே தொண்டர்கள் எல்லாமே தளபதியோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. வழி எங்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகே தொண்டர்கள் இருந்தாங்க. அந்த அளவுக்கு தளபதி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ மாசான என்ட்ரி கொடுத்தாரு தளபதி. பொதுக்குழு கூட்டத்தில் அப்போவே சொல்லியிருந்தார், பூத் கமிட்டி காணாடு அப்போ நீங்கள் பார்ப்பீங்க தாவைக்கான என்ன, தாவைக்கா தொண்டர்கள்லாம் யார் அப்படிங்கிறத பார்ப்பீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வெள்ளம் தான், மக்கள் கூட்டம் தான். அந்த அளவுக்கு சரியான கூட்டம். தலை மட்டும்தான் தெரியுது, அந்த அளவுக்கு செமையான கூட்டம். அதுக்கு நடுவில் தளபதி வந்தார். ஸோ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா தனி ஒரு மனிதனின் படை தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமான கூட்டம். தளபதியோட வருகையை கோவை மக்கள் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க போல. அவ்வளோ கூட்டங்க, அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் தளபதி வந்தார். ஸோ பார்க்கறதுக்கு செமையாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் செமையாக இருந்துச்சு. பகை நடுங்கும் படை அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சரியான கூட்டம். ஸோ எல்லாருமே கதறல ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கதறல் சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் கோயம்புத்தூருக்கு வராரு. ஸோ மக்களோட வரவேற்பை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட ரெஸ்பான்ஸ் என்ன, தொண்டர்கள் தோழர்கள் எப்படி இருக்காங்க, ஸோ அப்படிங்கிறத நம்ம மாநாடு முதல் பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் இப்போ இங்கே நடக்கிற பூத் கமிட்டி மாநாடை பார்க்கும்போது நல்லாவே தெரியுதுங்க. தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே செம்மையான ரெஸ்பான்ஸில் வந்துட்டுருக்கு. ஸோ பயங்கரமான எஃபர்ட் போட்டாங்க அப்படின்னா அரசியலில் வேற ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா போதும். மக்களோட ஆதரவு பேராதரவாக மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தளபதி களத்தில் கண்டிப்பாக எல்லார் மக்களையும் சந்திக்க போகிறாரு. ஸோ அந்த சந்திப்பு பயங்கரமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஸோ எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட அடையாளம் சரி, மாற்றமும் சரி இந்த பூத் கமிட்டி மாநாடு மூலமாக துவங்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு அரசியல் மாற்றத்தை துவங்கியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.